9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 விரிவானம் பகுதியில் பாடத்தலைப்பு தண்ணீர். இப்பாடத்தை எழுதிய ஆசிரியர் கந்தர்வன் அவர்கள். அவரின் இயற்பெயர் நாகலிங்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலியவை இவரது குறிப்பிடத்தகுந்த சிறுகதை தொகுப்புகள். தண்ணீரின் இன்றியமையாமையும் தேவையையும் பண்டைய காலத்திலிருந்து இலக்கியங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. இன்று நீர் நெருக்கடி உச்சத்தில் இருக்கிறது. குறிப்பாக சிற்றூர்களில் இந்த நெருக்கடி வாழ்க்கை சிக்கலாகவே மாறி வருகிறது. இதை உணர்த்துகிறது இச்சிறுகதை. வெயில் குரூரமாய் அடித்துவிட்டு கனியத் தொடங்கிய வேளை. பாசஞ்சர் ரயிலின் கூவல் வெகு தொலைவிலிருந்து அருவலாக கேட்டது. வல்லனேந்தல் தாண்டியதும் இன்ஜின் டிரைவர்கள் இப்படித்தான் ஒலி எழுப்புவார்கள். திண்ணைக்கு ஓடி வந்து தூணை பிடித்து கொண்டு திரும்பி பார்த்தாள் இந்திரா. தூரத்தில் ரயில் வருவது மங்கலாக தெரிந்தது. உள்ளே அம்மா பொட்டு தண்ணி இல்லை என்று ரயில் ஊதல் கேட்டு அனிச்சையாக சொல்லிக் கொண்டிருந்தது. ஐயா சினையாட்டை பார்த்தபடி திண்ணையில் உட்கார்ந்திருந்தார். ஐயாவுக்கு எப்போதும் கணக்குத்தான். ஆடு குட்டி போட குட்டி பெருத்து குட்டிகள் போட்டு குபேரனாகும் கணக்கு. இந்திரா குடத்தை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு வாரியை தாண்டி ஓடினாள். மேட்டை எட்டும்போது 7-8 பெண்கள் இடுப்பில் குடங்களோடு ஓடி வந்து இந்திராவை முந்த பார்த்தார்கள். எல்லோரும் வாலிப பெண்கள். முந்துகிற பெண்களை பிந்துகிற பெண்கள் சடைகளை பிடித்து இழுத்தார்கள். கைகளை பிடித்து மடக்கினார்கள். அடுத்தவர் குடங்களை படபடவென்று கையால் அடித்தார்கள். சிரிப்பும் கனைப்புமாக ஓடினாலும் முந்துபவர்களை பார்த்து நொடிக்கொரு முறை கடுகடுவென்று கோபமானார்கள். அடுத்த நொடியில் முந்தும்போது சிரித்து கொண்டார்கள். 2-3 குடங்களை தூக்கி கொண்டு புயல் நுழைவது போல் ரயில் நிலையத்துக்குள் பாய்ந்தார்கள். இந்திரா இதில் படுகெட்டியான பெண். எல்லோருக்கும் முன்பாக இடம் பிடித்ததோடு மட்டுமல்லாமல் பதற்றமே இல்லாமல் அலட்சியமாக நிற்கிற அழகை பார்த்தால் 5-6 வருஷங்களாக அதே இடத்தில் நிற்பது போல இருந்தது. இடம் பிடிக்க முடியாத பெண்கள் சுவர்களில் சாய்ந்து கொண்டு எகத்தாளம் பேசினார்கள். ஸ்டேஷன் மாஸ்டர் வெள்ளை உடைகளோடும் பச்சை கொடியோடும் வந்தவர் இந்த சச்சரவை பார்த்துவிட்டு ஒரு நாளைக்கு ஸ்குவாடை வர சொல்லி எல்லாரையும் அள்ளி போட்டுக்கிட்டு போய் ஜெயிலில் போடுறேன் என்றார். பெண்கள் இடுப்பு குடங்களுக்குள் முகங்களை கவிழ்த்து வக்கணையாக சிரித்தார்கள். ரயில் காட்டு யானை பிளிரி கொண்டு வருவது போல் நிலையத்துக்குள் நுழைந்தது. பயணிகள் யாரும் இறங்கும் முன்பாகவே இந்திரா குடத்தோடு பெட்டிக்குள் பாய்ந்தாள். முகம் கழுவும் பேசின் குழாயை அழுத்தி வேகம் வேகமாக அரை செம்பும் கால் செம்புமாக பிடித்து குடத்தில் ஊற்றி கொண்டிருந்தார். இந்த குழாயில் தண்ணீர் சனியனும் விறுவிறுன்று வந்து விடாது. இந்த பீடை குடமும் நிறைந்து தொலைக்காது. இதுதான் நாளை சாயந்தரம் வரை வீட்டுக்கு குடி தண்ணீர். இதுவும் கிடையாதென்றால் பிலாப்பட்டிக்கு போக வேண்டும் நல்ல தண்ணீருக்கு. இந்த ஊரும் அக்கம்பக்கத்து ஊர்களும் உவடரித்து போய்விட்டன. ஊருக்குள் 4 இடங்களில் கிணறு வெட்டி பார்த்தார்கள்.
உப்பென்றால் குடலை வாய்க்கு கொண்டு வருகிற உப்பு, கடல் தண்ணீரை விட 1 மடங்கு கூடுதலான உப்பு. கிணற்று தண்ணீரில் உப்பளம் போடலாம் என்றார்கள். எல்லா ஊர்களும் தீந்து போய்விட்டன. எல்லா ஊரிலும் பருவ காலத்தில் மழை பெய்யும். புயல் வந்தால்தான் இந்த பக்கம் பூராவுக்கும் மழை. மழை பெய்வதில்லை. பெய்தால் பேய் மழை. கண்மாய் ஊருணி எல்லாம் உடைப்படுத்து வெள்ளம் போய் 3ஆம் நாள் மறுபடி நீரில்லா பூமியாக கிடக்கும். ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இந்த ஊர் பக்கம் நிரந்தர பகை. ஐயா காலத்தில் உலகம்மாள் கோயில் கிணறு மட்டும் நல்ல தண்ணீர் கிணறாக இருந்தது. ஏற்றம் வைத்து அதிகாலை முதல் டின் கட்டி 4-5 இலவட்டங்கள் இறைத்து கொண்டே இருந்தார்கள். பெண்கள் தலையில் 1 குடம், இடுப்பில் 1 குடம் என்று எடுத்து வந்தார்கள். ஜனங்கள் இலுப்பை மரத்துக்காய், கண்மாய் கரம்பை என்று தலை தேய்த்து ஜன்னி வருகிற மாதிரி சுகமாக குளித்தார்கள். சனிக்கிழமைகளில் வானவில்லாக எண்ணெயும் வாசனையாக சீயக்காயும் மிதக்கும் நந்தவனத்துக்கு பாயும் தண்ணீரில். இப்போது எல்லாமே பூண்டற்று போய்விட்டன. முல்லை மணந்த நந்தவனம் குட்டிச்சுவர்களில் சின்ன அடையாளங்களோடு பாழடைந்து கிடக்கிறது. கிணற்றில் முல்லை வெட்டி போட்டிருக்கிறார்கள். மழை பெய்து குண்டுக்கால் நிறையும் வரை குடிக்க தண்ணீர் வேண்டி பெண்கள் குடங்களோடு பிலாப்பட்டிக்கு போகிறார்கள். 3 மைல் தூரம் நடக்க வேண்டும் பிலாப்பட்டிக்கு. ஊருணிக்கு பக்கமாயிருக்கிறது அந்த நல்ல தண்ணீர் கிணறு. ஊறத்தான் இறைக்க வேண்டும். மதியம் வரை பிலாப்பட்டி ஜனம் மட்டும் இறைத்து கொள்ளும். மதியத்துக்கு மேல் வெளியூர் ஆள்களுக்கு விடுவார்கள். காய்ந்து கருவாடாக கிடந்து 1 சொட்டு சிந்தாமல் நடந்து ஊர் திரும்பி வீட்டு படியேறினால் பொழுது சாய்ந்து கொண்டிருக்கும். அம்மாதான் தினமும் பிலாப்பட்டிக்கு போய் வந்து கொண்டிருந்தது. வயிற்றில் கட்டி வந்ததிலிருந்து இந்திரா குடத்தை எடுத்தாள். 4 மாசத்துக்கு முன்தான் ரயில் நிலைய ஓரத்து வீடுகளில் இந்த பேச்சு வந்தது. உலகம் பூராவும் தண்ணி இல்லைன்னாலும் சரி, நாள் தவறாமல் ரயிலுக்கு மட்டும் எங்கிருந்தாவது கொண்டு வந்து ஊற்றி விட்டுறானோ பாரு. இப்படி பேசியே 3 மணிக்கு வரும் பேசஞ்சர் ரயிலை குறிவைத்து தண்ணீர் பிடிக்க ஆரம்பித்தார்கள். 3 மணி ரயிலுக்கு மதியம் 12 மணிக்கே பெண்கள் வந்தார்கள். இந்திரா இந்த நேரங்களில் அதிகமாக கனவு கண்டாள். உள்ளூரில் எவனுக்கும் கழுத்தை நீட்டிவிடக்கூடாதென்றும், பிலாப்பட்டி மாதிரி தண்ணீர் உள்ள ஊர்களிலிருந்து பெண் கேட்டு வருவது மாதிரியும் கனவு காண்பாள். பிலாப்பட்டிக்கு நடந்து போய் தண்ணீர் தூக்கி வந்த ராத்திரிகளில் கால்வழியோடு விடிய விடிய கிடந்திருக்கிறாள். நோவோ நோக்காடோ பொம்பளை பிலாப்பட்டி போயாக வேண்டும், தண்ணீர் கொண்டு வந்து சோறு பொங்க வேண்டும், குடிக்க கொடுக்க வேண்டும். இந்திரா மாதிரி அமைதியாக மற்ற பெண்கள் கனவு காணாமல் இடம் பிடிக்க அடிதடி சண்டைகளில் இறங்குவதையும், ரயில் நிலையமே அவர்கள் ஆதிக்கத்துக்கு போய்க் கொண்டிருப்பதையும் ஸ்டேஷன் மாஸ்டர் விரும்பவில்லை. சிப்பந்திகளை கொண்டு 1 நாள் வீடு வரை விரட்டினார். அன்று 1 பொட்டு தண்ணீர் கூட ரயிலிலிருந்து யாராலும் கொண்டு போக முடியவில்லை. பாயிண்ட்ஸ்மேன் பக்கத்து ஊர்க்காரர். அவரை வைத்து பேசிதான் இந்த ஏற்பாடு. ரயில் வரும்போதுதான் வர வேண்டும், வந்து சத்தம் போடக்கூடாது, தண்ணீர் கொஞ்சம்தான் பிடிக்க வேண்டும். இவற்றுக்கு கட்டுப்பட்டு வருவதாக பேர். சண்டை இன்னும் நாறிக்கொண்டுதான் இருக்கிறது. எந்த சண்டை எப்படி நடந்தாலும் இந்த பெண்களுக்கு ஆறாத ஆச்சரியம் ஒன்று உண்டு. நம்பூர் தண்ணீரை விட வசதியான தண்ணீர் ரயில் குழாயில் வரும்போது ஏன் சில ரயில் பயணிகள் வெள்ளை வெள்ளை பாட்டில்களில் தண்ணீரை 15 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் வாங்கி வைத்து கொண்டு திரிகிறார்கள் என்று. இந்திரா உள்ளங்கையை இன்னும் அழுத்தி கொண்டிருந்தாள். தண்ணீர் சன்னமாக வந்தது. குழாயில் பாதி குடம் கூட நிறையவில்லை. இன்ஜினிலிருந்து ஊதல் ஒளி வந்தது. அம்மா சொட்டு தண்ணி இல்லை என்று முனகியது ஞாபகத்துக்கு வந்தது.
சில நேரங்களில் இன்ஜினிலிருந்து ஊதல் ஒலி வந்தாலும் புறப்பட தாமதமாகும். ரயில் நகர்கிற மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் மட்டிலும் பிடித்து குடத்தில் ஊற்றிவிட்டு குதித்து விடலாம் என்று நினைத்து கொண்டே உள்ளங்கையை மேலும் அழுத்தினாள். ரயில் வேகம் அதிகரித்தது. பிளாட்பாரம் முனை வருவது போல் இருந்தது. படபடவென்று செம்பை எடுத்து குடத்தை பாதையில் வைத்துவிட்டு குதிக்கப் போனாள். முழங்கை வரை கண்ணாடி வளையல்கள் அணிந்திருந்த ஒரு வடக்கத்தி பெண் ஓடி வந்து இவளை இழுத்து வண்டிக்குள் தள்ளிவிட்டு கோபமாக கத்தினாள். மொழி புரியவில்லை என்றாலும் தற்கொலை பண்ணிக்கொள்ளவா பார்த்தா என்கிற மாதிரி ஒலித்தது. சினையாட்டை பார்த்தபடி கணக்கு போட்டு கொண்டிருந்த ஐயா காலார கடை தெருவுக்கு போனபோது சின்னவன் ஓடி வந்து இறைந்து கொண்டே சொன்னான், ரயில் போயிருச்சு, அக்கா இன்னும் வரல. ஐயா ரொம்ப சாதாரணமாக சொன்னார், எங்கேயாவது வாய் அளந்துக்கிட்டு இருக்கும், போய் நல்லா பாருல. நல்லா பார்த்துட்டு தான் அம்மா சொல்ல சொன்னுச்சு. லேசான பதற்றத்துடன் வீடு வந்தவரிடம் அம்மா படபடவென்று சொன்னாள், ஓடுங்க, அந்த ரயிலை பிடிங்க, என் மக அதில் தான் போயிட்டா, அடுத்த ஸ்டேஷனில் பிடிங்க போங்க. அண்ணன் வீடு, தம்பி வீடு, மச்சினன் வீடுகளிலிருந்து ஆட்கள் ஓடி வந்தார்கள். 2 பஸ்கள் போய் 3ஆவதாக வந்த ராமநாதபுரம் பஸ்ஸில் ஏறியும் ஏறாமலுமாக கண்டக்டரிடம் கத்தினார்கள். பேசஞ்சர் ரயிலில் பிடிப்பா, டிக்கெட் கொடுப்பதில் மும்முரமாயிருந்த கண்டக்டர் அதை சாதாரண முறையில் கேட்டுக்கொண்டு பதறாமலும் இருக்கவே ஐயாவின் மைத்துனர் பாய்ந்தார். பொண்ணு ரயிலோட போயிருச்சுன்னு நாங்கள் ஈரக்கொலையை புடச்சிக்கிட்டு கத்துறோம், சினுங்காமல் கேட்டுக்கிட்டு நிற்கிறீரு. டிரைவர்கிட்ட சொல்லும் ஐயா, வேகமாக ஓட்டச் சொல்லி. விவகாரம் வேண்டாம் என்று கண்டக்டரும் வேகமாக போங்கண்ணே என்று ஒப்புக்கு சொல்லிவிட்டு டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்தார். கும்பல் டிரைவரிடம் போய் கத்தியது. டிரைவர் விரட்டி கொண்டு போய் சேர்ந்தார். இவர்கள் போய் சேர்ந்தபோது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் எறும்பு கூட இல்லை. ஸ்டேஷன் மாஸ்டரிலிருந்து ஒவ்வொருவரிடமாக விசாரித்தார்கள், குடத்தோட ஒரு பொண்ணு இறங்குச்சா என்று. யாரும் பார்த்ததாக சொல்லவில்லை. போன ஆட்களில் குயுக்தியான ஒருவர் சொன்னார், புல்லட்டு டிக்கெட் இல்லைங்கிறதுனால யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வெளியே போயிருக்கும் ஐயா. ரயில் நிலையத்துக்கு வெளியே எல்லா இடங்களிலும் கேட்டார்கள். ராமநாதபுரம் வடக்கு தெருவில், அத்தை வண்டிக்கார தெருவில், சின்னம்மா வீடு, தெரிந்த வீடு, அறிந்த வீடு பூராவும் தேடிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனார்கள். பால்கடை, பழக்கடை என்று ராமநாதபுரத்தையே சல்லடை போட்டு சலித்து பார்த்துவிட்டு கவலையும் அசதியுமாக ஆட்கள் ஊர் திரும்பினார்கள். வீட்டு வாசலில் இவர்களை எதிர்பார்த்து காத்திருந்த கூட்டத்தில் ஒருவர், மெட்ராஸுக்கே போயிடுச்சோ புள்ள என்று சந்தேகம் எழுப்ப ஐயா கத்தினார், உன் கழுத்தை கடித்து மின்னு புருவேன், பேசாமல் இரு. ஐயா கூட போய் திரும்பிய ஆள்களில் ஒருவர் கூட்டத்தின் கவலையை கவனித்துவிட்டு சொன்னார், நாம் அடுத்தடுத்த ஸ்டேஷன்களுக்கும் போய் பார்த்துருக்கணும், எங்கேயாவது புள்ள இறங்கி திசை தெரியாமல் நிற்குதான்னு. இங்கே உக்காந்து என்ன செய்யறது? அம்மாவுக்கு இந்த பேச்சுகளை கேட்டு குமட்டலும் மயக்கமுமாய் வந்தது. இந்த கூட்டத்தில் யாரும் எட்ட முடியாத யோசனைக்கே போய் பொறுமிக் கொண்டும் வாயில் முந்தானையை அழுத்தி கொண்டும் சொன்னாள், என் பிள்ளை எந்த ஊர் தண்டவாளத்தில் விழுந்து கிடக்கோ, அவளால் அடக்க முடியவில்லை. அவளை யாரும் பிடித்து அடக்கவும் முடியவில்லை. ஆவேசம் வந்தவள் போல் ரயில் நிலையத்துக்கு ஓடினாள். பின்னாலேயே ஐயாவும் ஊர்ஜனமும் ஓடியது. பொழுது இருட்டி கொண்டு வந்தது. அம்மா தண்டவாளத்தின் ஓரத்திலேயே ஓட ஆரம்பித்தாள். 10 அடி ஓடியதும் ஐயா அம்மாவை பிடித்து இழுத்து நிறுத்திவிட்டு கூர்ந்து பார்த்தார். தூரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. நெருங்க நெருங்க அம்மாதான் முதலில் கத்தினாள், அந்தா இந்திரா வருது, இடுப்பில் தண்ணீர் குடத்தோடு. இந்திரா கூட்டத்தருகில் வந்தாள். அம்மா நிறை பூரிப்பில் விம்மிக் கொண்டு போய் குடத்தை வாங்கினாள். நிறை குடம் சுட்டு சிந்தாமல் கொண்டு வந்து விட்டாள். மகள் வந்து சேர்ந்ததில் மலர்ந்து போய் ஐயா கேட்டார்,
பயமகளே, இதையும் சுமந்துக்கிட்டா வரணும் இத்தனை மைலுக்கும்? இந்திரா சொன்னாள். ம் நாளைக்கு வரை குடிக்க என்ன போகிறது?